குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவுக்கு பாசிட்டிவ்லாம் இன்றைக்கி ஓப்பனிங் வராதுங்க. ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரும். ஏன்னா நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 630 இங்கே தாங்க இருக்குது. மேபி 650 போகலாம் நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் டைமில். நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 550 அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேங்க. அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. நம்ம மார்க்கெட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 650 ஃபார்ம் ஆகுதுங்க. கீழே சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 450 இருக்குது. ஒரு வேளைங்க நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 450 பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட சப்போர்ட் தாங்க. நெக்ஸ்ட்டு 300 தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா 25,300 இருக்கிறது சேஃபு. மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்சைடில் 26ங்க. இதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது சேஃப்னு தோணுது. யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பையிங் வருதுங்க. நாஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையை உடச்சிட்டு போயிட்டுருக்கு. மேபி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது வருதுலைங்க டேரிஃபு, அதை பேஸ் பண்ணி திரும்ப அதோட மூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இது US30 அதே தாங்க ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டுருக்கு. மேபி 44 வர நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். அது என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 45 தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குங்க. சென்செக்ஸில் நான் லைவ் வர்றேங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பனிங்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சென்செக்ஸ் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் செல் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். சென்செக்ஸில் இப்போதைக்கு ஓஐ வந்து பார்த்திங்கன்னா 84 ஃபார்ம் ஆகிருக்கானுங்க. 84 85 தாங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறானுங்க. 84 கீழே சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 83,500 அந்தளவுக்கு இல்லைங்க. 83 மேபி நம்ம வந்தாலும் இதுதான் பார்க்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேங்க. 83 to 83,500க்குள்ளே இந்த சைடில் புட் சைடில் தான் பார்க்குற மாதிரி வரும். சரிங்க, நான் லைவ் வரேன். மார்க்கெட் ஓப்பனிங்கை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டிவிஸ் லேப் வந்து நல்லாயிருக்குங்க. ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிவிஸ் லேப் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகி போகுது. மேபி ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மொமெண்டமில் ஓரளவுக்கு பையிங் வந்து மேலே வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கோங்க. இன்றைக்கே பை பண்ணி மேபி இன்றைக்கே எக்ஸிட் ஆகினா கூட ஆகிக்கோங்க. மார்க்கெட் நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு நல்லா பையிங் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கும் அதே தான். இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே வருதுங்க. மேபி என்னோடய வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 950 to 1000ங்க. இந்த ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டுமே வாங்கினீங்க இன்னும் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமான ப்ராஃபிட் வந்துச்சுன்னா விற்றுட்டு வந்துடுங்க. சரிங்க, லைவுக்கு வரேன். லைவில் பார்க்கலாம். தேங்க்யூ.